மொத்த படையும் எங்கள் தலைவர் பின்னாடி தான் இருக்குது. எங்கள் தலைவர் யாருன்னு தெரியுமா? அறிவு பெட்டகம். அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, அவர் பின்னாடி எல்லாருமே அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார்? அதிமுகவின் மூத்த தலைவர் ஐயா பொன்னையன் அவர்கள். அவர் தான். யாரை பற்றி பேசியிருக்காரு? எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி பேசியிருக்கார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய ஒரே நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறாராம் அதிமுகவில். எல்லாருமே அவர் பின்னாடி தான் இருக்கிறாராம். அது மட்டும் இல்லை, சாதாரணமான ஆள் கிடையாது. பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஞாபக சக்தி இல்லை, யானை மாதிரி. அதாவது யானை மாதிரின்னா எல்லாத்தையும் அப்படி ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு ஞாபக சக்தியில் பயங்கரமான ஒரு ஆளாம். அப்புறம் இது அது என்ன, அறிவு பெட்டகம். பொருந்தா ஒரே ஒரே இதுவாக இருக்குது. உள்ள பெட்டகத்துக்குள்ளே ஒரே அறிவு தான் புங்கி வழிகிற அளவுக்கு இருக்குது எங்கள் அண்ணனுக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்கார். அப்போ பேசிக்கிட்டு இருக்கையில் டக்குன்னு நமக்கு மண்டைக்குள்ள உதயமானது. ஆரம்பத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மேடையில் பேசையில் கம்பராமாயணத்தை கொடுத்த சேக்கிழார் அப்படின்னு பேசின டைலாக்லாம் மண்டைக்குள்ள வந்துட்டு போச்சு. சூப்பர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சில பல விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே ஹியூமன் எரர். இதை நீ ரொம்ப என்னடா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு கேட்குறீங்க. இது எல்லாருமே பண்ணுறது தவறு. சின்னதாக நம்ம மாற்றி சொல்லிடுவோம். ஆனால் இந்த மாதிரி பாயிண்ட்டுகளை கேட்கல, அந்த பாயிண்ட்லாம் நம்ம மண்டைக்குள்ள உடையில தான் அது ஒரு ஒரு முரணாக இருக்கும். அறிவு பெட்டகன்றப்போ நமக்கு கம்பராமாயணத்தை கொடுத்தது சேக்கிழார்ன்றது மண்டைக்குள்ள விடும். எப்படி அப்படி அந்த மாதிரி சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, பொன்மனச்செம்மல் ஐயா, பொன்மனச்செல்வி அம்மா, எடப்பாடியார் எழுச்சி தமிழர் ஆகியோர் வழியிலே கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களை அரவணைத்து தமிழக மக்களை காத்து வருகிற மாபெரும் இயக்கம் எடப்பாடியார் தலைமையிலே இயங்குகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். மக்களும் அவர் பின்னாலே இருக்கிறார்கள், கட்சி தொண்டர்களும் முழுமையாக அவர் பின்னாலே இருக்கிறார்கள். அறிவு பெட்டகமாக அவர் திகழ்கிறார். ஞாபக சக்தியிலே அவருக்கு நிகர் அவரேதான் என்ற அளவிற்கு அற்புதமான ஞாபக சக்தியோடு இயக்கத்தை கட்டி காத்து வருகிறார். அவர் அடுத்து முதல்வராக கட்டாயம் வருவார் என்பதற்கு எடுத்துக்காட்டு மத நல்லிணக்கத்தை கடைப்பிடிக்கிறார்.